முன்னாடி ஏதாவது மிஸ்டர் தமிழ்நாடு பட்டம் வென்றிருக்கீங்களா? ப்ரோ நான் வந்து 11th ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகே. 11th ஸ்டாண்டர்டில் ஒரு கான்டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு பெருசாக அதை பற்றி நாலேஜ் இல்லை, பெருசாக என்கிட்ட மணியும் கிடையாது. நான் அப்போ வந்து 12th ஸ்டாண்டர்ட் தான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா, எனக்கு வந்து காம்படிஷன் டைமில் எதுவும் வாங்க காசு கிடையாது. அப்போ எதுவும் எனக்கு சோர்ஸ் கிடையாது. அப்பா கடை வச்சுருப்பாங்க, அங்கே போயிட்டு 50-100 ரூபாய் வாங்கி தான் என்னோடய டயட்டுக்கு தேவையான ஃபுட்டு வாங்கி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன், ட்ரைனிங் பண்ணுவேன். அதோட அந்த ஒரு டிசிப்ளின் தான் வந்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. காம்படிஷன் டைமில் இந்த பாடியில் அப்ளை பண்ணுவாங்க டேன் ஆயில், அது வாங்க கூட என்கிட்ட காசு இல்லை. நார்மல் அந்த மஸ்டர்ட் ஆயில் சொல்லுவாங்க, கடலை, அது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு நிறைய தருவாங்க. அது வாங்கி உடம்பு ஃபுல்லாக தடவி ஏறிட்டு ஸ்டேஜில். அப்போ எனக்கு தெரியாது. ஸோ அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் தான் வந்து எனக்கு ஒவ்வொன்றா கரெக்ஷன்ஸ் நிறைய சொல்லி கொடுத்தது. ஸோ நம்ம எது பண்ணாலுமே அது வந்து கரெக்டாக இருக்காது, அது தப்பாக தான் இருக்கும். அதுதான் கரெக்டு. அந்த தப்புலேருந்து தான் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் வரும். அந்த கரெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும். ஸோ ஃபெயிலியர்ஸுக்கு பயப்படாதீங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. அது எல்லாமே தான் கோலுக்கும் சக்ஸஸ்க்கும் தேவையான சின்ன சின்ன ஸ்டெப்ஸு. ஸோ சக்ஸஸ் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோமோ ஃபெயிலியர்ஸ் ஆகிடுச்சுன்றது வந்து அது யோசிக்கிறது முட்டாள். ஆக்சுவலாக நீ ஃபெயிலியர் ஆனாலே நீ சக்ஸஸ் நோக்கி போகிறன்றது தான் அதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ ஃபெயிலியர்ஸும் மிஸ்டேக்ஸும் பண்ணுறதுக்கு யோசிக்க வேணாம். உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு பிடிச்ச வேலையில் நீங்கள் டெடிக்கேட்டடாக நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறோன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தோட நீங்கள் இப்போ செய்கிற வேலையை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நீ இருக்கீங்க அப்படின்னா இங்கே என்ன வேலை செய்கிறன்றது வந்து அங்கே வந்து கனெக்ட் ஆகணும். அதுதான் ப்ராக்ரஸ். அது வந்து சின்ன தூரமாக இருக்கலாம், பெரிய தூரமாக இருக்கலாம். அது இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், என்றைக்கு வேணால் நடக்கலாம். ஆனால் உன்னோட கன்சிஸ்டன்சி விட்டுறக்கூடாது. அதுதான் டிசிப்ளின். அது இல்லை, அது எல்லாருக்கும் இருக்காது. அது ஏன் எனக்கு வருது, எனக்கும் வந்து நான் பெருசாக சக்ஸஸ் பண்ணல. அந்த டிசிப்ளின் எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து ஃபிட்னஸ். ஸோ ஃபிட்னஸ் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியம். ஃபிட்னஸ் வந்து எல்லாத்தையுமே மாற்றும். ஒரு மைண்ட் செட்டை வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், அவனுடைய வே கரெக்டாக இருக்கும், அவனோட திங்கிங் தாட்ஸ் நல்லாயிருக்கும். அவன் கூட நெகட்டிவிட்டி இருந்தாலுமே அது வெளியே போயிடும். அவனை சுற்றி பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும், அவனுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஸோ கூட இருக்கிற பர்சன்ஸ் ஒருத்த நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவிட்டி மட்டும்தான் நடக்கும், கெட்டது மட்டும்தான் நடக்கும். அதனால நீ தனியாகவே இருந்துக்க பழகு. சிங்கிளாக இருந்துக்கோ, சிங்கிள் வாரியராக இரு. அது வந்து உன்னை எதுவுமே பண்ணாது, உன் கூட எதுவுமே இருக்காது. உன்னோட மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நீ கோலை நோக்கி சூப்பராக ஓடலாம். கூட சேர்த்துக்கிட்டா அது டிஸ்ட்ராக்ஷன், அதுதான் சாக்ரிஃபைஸ். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டைமில் நம்ம பெரிய லெவலில் ரீச் ஆகும் போது நம்ம நிறைய வேலை இருக்கும், நிறைய யோசிப்போம். அந்த டைமில் நம்ம அவங்கள நேரில் பார்க்க முடியாது. அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க, இப்போ கொஞ்சம் ஒரு லெவல் போயிட்டான் பார்க்காமலே போகிறான்னா அவங்க ஒரு திங்கிங் வரும். ஆனால் எனக்கு தான் தெரியும் என் கோலுக்கு நான் என் கோலை யோசிச்சுருக்கேன். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், அங்கேருந்து விளைக்கணும். நம்ம சுற்றி ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, நம்ம கூடவே வச்சுக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம வந்து ஸ்மூத்தாக போகலாம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பிடிச்ச வேலையை தேடுங்க. அந்த பிடிச்ச வேலையில் 100% எஃபர்ட் போடுங்க. அதை டிசிப்ளினாக ஒர்க் பண்ணுங்கள். இன்றைக்கி கிடைக்கலனாலும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அது கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டீச்சிங் இருந்துட்டு தான் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருப்பீங்க.